ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம். அதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போட போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாக்டோ கேலமைனோட டோனர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்துட்டு டோன் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான பர்த்டே பார்ட்டி, அதனால் ரொம்ப மினிமலான மேக்கப், நம்ம மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, பட் ஆனால் ப்ரெசென்டபிளாகவும் இருக்கணும். அப்படின்னா எப்படி அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோனர் போட்டுட்டு டோனர் நல்லா வந்து ஃபேஸில் செட் ஆகணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் லாக்மியோட லூமி க்ரீம் எடுத்துக்கிறேன். இதுலேயே வந்து ஹைலைட்டரும் வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் நமக்கு போதும். தாராளமாக எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் வந்து பிறுபிறுன்னு இல்லாமல் செட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக மாய்ஸ்சரைசர் போடுறது. இல்லை ஹைலைட்டர் இருக்குது அப்படின்றனால நமக்கு வந்து ஒரு பார்ட்டி லுக் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கும், நமக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும் நமக்கு. அதனால தான். ஸோ இது போட்டு முடிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் போடலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபேஸஸ் கெனடாவோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப மினிமலாகவே எடுத்தாலே போதும், நல்லா ஃபேஸில் கவர் ஆகிடும். எனக்கு வந்து எக்ஸஸாக விழுந்துருச்சு. நம்ம எவ்வளோ தான் எக்ஸஸாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் ஃபேஸஸ் கெனடா. அது நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுனால நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபேஸில் ஃபவுண்டேஷன் விழுந்தாலுமே ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். அமேசானில் சம்மர் ரெஃப்ரெஷ் சேல் போயிட்டுருக்கு. ஸோ முடியங்காட்டியும் கிராப் பண்ணிக்கோங்க. 50 to 80% வரையும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டேன். ரொம்ப ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடும் நமக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டனால. அண்ட் தென் ஃபேஸஸ் கெனடா ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் பாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பவுடர் வந்துட்டு அப்படியே போட்டு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பவுடர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்குலன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மலாக நமக்கு ஃபேஸ் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு காம்பேக்ட் செட் ஆக மாட்டேங்குது. காம்பேக்ட் போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் ஒயிட் பவுடர் ஃபேஸ் பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்குலன் பவுடர் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணி ப்ரௌன் ஷேட் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் கிளம்பிடுவேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐலைனர் எது சீப்பாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சுகர் பாப் வந்து 90 rupeesக்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நெத்தியில் ஒரே ஒரு சின்னதாக பொட்டு வச்சுட்டு நம்மளோட மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய்கிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஒரு கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு கோல்டு கலர் ஷீட் எடுக்க சொல்லியிருந்தேன். தேடிட்டுருக்காங்க. நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்டார்ஸ்லாம் தெரியும்ல, ஸோ அது மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேட்ரி ப்ளஸ் வந்து கரண்ட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் ஆல்ரெடி நான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னால் வந்து வேற ஒரு கிஃப்ட் வாங்கினேன். அது வந்து நல்லா இல்லை, அதனால அதை ரிட்டர்ன் போட்டுட்டு இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து பர்த்டே ஹவுஸ். ஸோ பர்த்டே பார்ட்டியில் வீடு வந்து இப்படி தான் இருக்குது. அவங்க வந்து பாஸ் பேபி தீமில் வந்துட்டு பர்த்டே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் தீம், அவ்வளோதான். ஸோ ஒரு யூனிகார்ன் அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் கலர்ஃபுல்லான ஒரு தீமில் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க வந்து பாஸ் பேபி தீமில் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு அந்த அட்டையரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இவர் தான் வந்து பர்த்டே பாய்க்கு ஒரு விஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் அவங்க வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கேக் கொடுத்தாங்க. கேக்லாம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் வந்து அந்த பாப்பர் வந்து பாப் பண்ணாங்க. பட் அந்த பாப்பரில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க வாங்கி வச்சுட்டாங்க புல்லட்டுருக்கு. ரொம்ப நமத்து போயிடுச்சு. அது உடைக்கவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணோம், உடைக்கவே முடியல. அப்புறம் குழந்தைங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அதை லைட்டாக வந்து குத்தி விட்டு அதை தூக்கி மேலே எல்லாத்துக்கு மேலே தெளித்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் பாப்பர் வந்து இப்படி தான் தெளித்தாங்க. பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து அவன்கிட்ட வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அந்த கிஃப்ட் எல்லாம் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ பாப்பர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பாண்டா வந்துட்டு குழந்தையோட பாட்டியும் சித்தியும் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீமியம் பாண்டா. நெக்ஸ்ட்டு நம்மளோட கிஃப்ட்டை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம். பட் ஆனால் பாப்பா வந்து அந்த பாண்டா மேலேயே ஒரு கண்ணாக இருந்தால். ஆல்ரெடி அவங்க பாண்டா வந்து முன்னாலேயே ஆக்சுவலி வாங்கி வச்சுருந்தாங்க வீட்டில். அதை பார்த்துட்டு அவர் ஆப்டி பண்ணனால நம்மளும் வந்து வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பாண்டா வாங்கியாச்சு. பட் ஆனால் அது ப்ரீமியம் குவாலிட்டி. நம்ம அது மாதிரி வாங்கல, இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம். பிகாஸ் தம்பியும் வந்து அதில் விளையாடுவான் அப்படின்றனால நம்ம வேறு பாண்டா வந்து வாங்கியாச்சு. இதில் வந்து அந்தளவுக்கு சீட் வந்து பெருசாக இல்லை. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சீட் வச்ச மாதிரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வரவங்களாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நான் வீடியோ எடுக்கல, அப்படியே கட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் வந்து பண்ணியிருந்தா பாப்பா குழந்தையோட ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிப் பண்ணியிருந்தா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணேன். இன்னொரு இடத்துலையும் பண்ணியிருந்தா அதை நான் வந்துட்டு எடுக்க மறந்துட்டேன்.
ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் வந்து பாப்பாவுக்கு வந்து பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நைட்டு வந்து டின்னர் வந்து போட்டுட்டாங்க அவங்களே. அங்கேயே வந்து நல்லா இட்லி பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ என்னோட ஃபுல் அட்டையறிவில் தான் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு, ஷால் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரியான ஒரு சுடிதார் வந்து போட்டுட்டு போயிருந்தேன். அண்ட் வந்து மேக்கப்பு ரொம்ப மினிமலாக. ஸோ நான் எப்படி போட்டேன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 hours 3 hours வந்து தாங்குற அளவுக்கான ஒரு மேக்கப் தான் நான் போட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ மேக்கப் ஃபிக்ஸர் கூட நம்ம யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஒரு 3 hours தாங்குற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு மேக்கப். ஸோ நான் எப்படி போட்டிருந்தேனோ அந்த மேக்கப் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் போட்டு விட்டுருந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நான் போட்ட மேக்கப் அப்படியே இருக்குது, எந்த விதமான எதுவுமே கலையில். ஆக்சுவலி பார்ட்டியே முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். பட் ஆனால் இப்படியே தான் லுக் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீடு வந்து பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நடந்தே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ தான் பாப்பா வந்து வீடியோக்கு வந்து ஒரு ஃபோட்டோக்கு வந்து ஒரு போஸே கொடுத்தா. ஸோ அதான் இவளோட ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கேப்சர் பண்ணேன். பாப்பாவோட 2nd birthday ட்ரெஸ் இது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரிச்சி போத்தீஸில் தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். அண்ட் வீட்டில் வந்துட்டு பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லி ரொம்ப நேரமாக வந்து நானும் கெஞ்சிட்டே இருந்தேன். மாற்ற மாட்டேன்ட்டா. போட சொல்லும் போது போடவே மாட்டேன்ட்டா. இப்போ மாற்ற சொல்லும் போது மாற்றவும் மாட்டேன்ட்டா. ரொம்ப அடம். ஸோ ஃபோன் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு படுத்தே இருந்தால். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு நாங்கள் கிளம்பினோம். ஆனால் வந்து ரீசெண்டாக வந்து லேயர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அது எப்படி இருக்குது அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் பார்க்கணுன்றதுக்காக அம்மா வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் அட்லாஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாண்டாவில் வந்து குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு பாண்டா வந்திருந்த போது தம்பி அம்மா வீட்டில் இருந்திருந்தான். அதனால் வந்து இப்போ தான் வந்து விளையாண்டு பார்க்குறான். 2 பேருமே வந்து சூப்பராக அதில் வந்து விளையாட முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ஜாலியாக இருக்குது. பிகாஸ் தம்பி வந்து பாப்பா வயசில் இருக்கும் போதே இந்த பாண்டா கேட்டான். அப்போ நான் வாங்கி கொடுக்கல, ஆனால் இப்போ வாங்கி கொடுத்துட்டேன். அவனும் ஓட்டுறான், பாப்பாவும் ஓட்டுறான். 2 பேருமே ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. இந்த பாண்டா பற்றி டீட்டெயில்ஸ் என்னன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.